இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? கருத்து கணிப்பு 42 திமுக தேர்தல் நின்றுருக்கு. 42 விழுக்காடு வாக்க வாங்கியிருக்கு, நிரூபிக்கப்பட்டுருச்சு. இந்த தேர்தலை வாங்குமான்னு தேர்தல் வந்தா தெரியும். அதிமுக நாடாளுமன்றத்தை 20 விழுக்காடு, அதுக்கு முன்னாடி 38 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. விசிக வாங்கியிருக்கு தெரியுது. பாமக 5 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. பிஜேபி 11 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. கூட்டணியோட நாம் தமிழர் கட்சி 1.1 4 7 8.2 என்று வாங்கி இருக்கிறது தெரிகிறது. நீ என்ன வாங்கியிருக்க? விளக்கமா தடி வாங்கியிருக்க. கரூர்ல செருப்படி வாங்கியிருக்க. செருப்படி வாங்கினாரா இல்லையா? ஆனா அதுலயும் ஒரு மான தமிழை செருப்பை குத்தி எரிஞ்சான் பாரு. டே தம்பி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்டா. உலகத்துல பரவாயில்ல, விஜயாவது எவனாவது மக்கள் வாங்கிடுங்க, நீ என்ன பெரிய மயிலாண்டியாடா அப்படின்னு தூக்கி எரிஞ்சான் பாரு. அதை உண்மையில பாராட்டணும். அப்படி எரியணுங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடுன்னு கேட்கணும். எதுவுமே இல்லாம 48 38 ஏன் 100ஐயும் வச்சுக்கோ. ஏன் 100 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்குங்க. நாங்கெல்லாம் விலகிறோம்ப்பா. 100 விழுக்காடு பெர்சன்டேஜ் மொத்தமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மொத்தமா 6 கோடி 20 லட்சம் ஓட்டு அவருக்கு விழுந்துருங்க. அவர் அன்ன போஸ்ட்டுங்க. அவர் வீட்டிலிருந்து வெளியே வர மாட்டார். அன்ன போஸ்ட்டை தேர்ந்தெடுத்துறோம். மொத்தமா நாங்கள் ஓட்டே போல தேர்தலை புறக்கணிச்சுட்டு இந்த ஊர்ல பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அன்ன போஸ்டா, அன்ன போஸ்ட், அது மாதிரி அன்ன போஸ்டா தேர்ந்தெடுத்துருவோம். இவர் முதலமைச்சராக இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி தேஞ்சிருச்சு, காணாம போயிடுச்சுங்கிறான். இந்த தேர்தல் களத்தில் தெரியும். அதற்கு முன்னாடி திருச்சியில வருகிற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கிற மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சி யார் என்பதை இந்தியாவுக்கு காட்டிருக்கிறோம். வா, நாங்க பேசணும். யாராவது விஜயின் குடும்பத்தை, விஜயின் பிள்ளைகளை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசவும் மாட்டோம். யாரும் பேசவும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம். முதல்ல 5 கொள்கை தலைவர் அறிவிச்சாப்ல. பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார். எவனோ ஐடியா கொடுத்திருக்கான். இந்த 5 சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம். காமராஜரை போட்டீங்கன்னா நாடார் ஓட்டெல்லாம் பொத்துன்னு விழுந்துரும். வேலுநாச்சியாரை போட்டீங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் நட்டுன்னு விழுந்துரும். அம்பேத்கரை போட்டீங்கன்னா பறையர் சமூகம், தேவேந்திர சமூக ஓட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டெல்லாம் விழுந்துரும். அஞ்சலை அம்மாள் போட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு போலாம் விழுந்துரும். அப்புறம் பொதுவா பெரியார், அது உப்புக்கு சப்பானி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோ. இந்த பொதுவாக மேலே போடும்போது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல, நம்ம போட்டு மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கோ. இந்த நாய்க்கரு இந்த ஓட்டெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான். அவன் ஐடியா கொடுக்கும்போது அம்பேத்கர் தெரியுது சரி, வேலுநாச்சியார் தெரியுது சரி, பெரியாரும் கேள்விப்பட்டிருக்குன்னு சரி, அம்பேத்கர் தெரியும், காமராஜ் தெரியும். இந்த அஞ்சலை அம்மாள் யாருங்கிறது அவன் மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அவனுக்கே தெரியும். நீ இல்லைன்னு மறுத்துரு. மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியும். ஈரோட்டுக்கு அவன் கட்சிக்காரன் வந்திருக்காங்க. ஈரோட்டில் கூட்டம். கட்சிக்காரன் போய் கேட்கறாங்க. 5 பேர் போட்டோ வச்சுக்கிட்டு கேட்கறான். இந்த 5 கொள்கை இவன் தான் கேட்டது நினைக்கிறான் பாருங்க. எங்கால தான் 5 பேர்ல காட்டி கொடுத்துட்டேனே. 5 பேர்ல யாரு உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்கறான். இந்த 5 கொள்கை 5 பேரையும் பிடிக்கும் ப்ரோ. இல்லங்க, இந்த 5 பேர்ல யாரு உங்க கொள்கை தலைவரா பிடிக்கும்? அவன் கட்சிக்காரன், ஒரு பொறுப்பாளர். 5 பேருமே ப்ரோ கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ? ஆமா, ஓடிட்டு தான் இருக்கு. இந்த 5 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. 5 பேருமே பிடிக்கும். சரி, இந்த 5 பேர்ல ஒரு பேரை சொல்லுங்க. செந்தில் பாலாஜி. ஏய், அவர் திமுக முன்னாள் அமைச்சர்ரா. அந்த 5 பேர்ல செந்தில் பாலாஜி இல்ல. செந்தில் பாலாஜி கொள்கை தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி தாவேக்கால இருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு பேரு தற்குறியா இல்லையா? அடுத்த ஆளை கேக்குறாங்க. சரிங்க, அடுத்த திருப்பி இவன் விடல. வேதாள முருங்கமன ஏறவன் நம்ம ட்ரைனிங்ல திருப்பி கேக்குது. ஈரோட்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர சொல்லுங்க. ஈரோட்லயா? முத்துசாமி ப்ரோங்கிறான். என்னடா? சரி, புதுசா ஒருத்தர் சேர்த்துருக்காங்க. அவங்கள புதுசா வந்ததுல செங்கோட்டையனை பிடிக்கும் ப்ரோங்கிறான். செங்கோட்டையனும் கொள்கை தலைவர். அஞ்சலை அம்மாளும் காங்கிரஸ், காமராஜரும் காங்கிரஸ், 2 பேருக்கும் ஒரே தலைவர் நேரு. என்ன கொள்கை எடுத்துக்கிட்ட? கிடைச்சது ப்ரோங்க. 4 போட்டோ தான் கூகுள்ல கிடைச்சது, போட்டு வச்சிருக்கேன். அடுத்த மாநாடு பார்த்தாங்க. இந்த 5 பேருக்கு ரொம்ப பேசுறாங்க. இவங்க ரொம்ப பேசுறாங்க. சரி, புதுசா 2 சேர்ப்போம். எதுக்குடா சேர்த்த? எதுக்கோ சேர்த்தண்டாங்கிற மாதிரி சேர்த்துட்டாங்க. 2 பேர் யாருன்னு பார்த்தா பெரியாரும் சரி எம்ஜிஆரும் அண்ணாவும். முதல் மாநாட்டில் ஏன் இல்ல, 2வது மாநாட்டில் ஏன் இருக்குன்னு கேட்டா, இந்த 2 பேர் வழியில நான் ஆட்சி நடத்த போறேன். ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சாரு, ஒருத்தர் 1977 ஆட்சியை பிடிச்சாரு. ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சதுக்காகவே போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் 1988 கருணாநிதி ஆட்சி பிடிச்சாரு, அவரையும் போடல.
இல்லைங்க, 2 பேரும் பெரிய அடக்குமுறை எதிர்த்து 10 ஆண்டுகள் ஆட்சியை வீழ்த்தினாங்க. அப்படி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை ஸ்டாலின் வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை மோடி வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியாது. இந்த கேள்வியை கேட்டா நீ திமுகவுடைய ஏஜென்ட், நீ பிஜேபி பி டீம், நீ உனக்கு பெட்டி வந்துருச்சு, உனக்கு காசு வந்துருச்சு. மாநாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்த பாருங்க. இந்த மாற்றத்தை விரும்ப மாநாடுன்னு ஒரு மாநாடை போட்டு 10 நாளாச்சு தூங்கி, கொஞ்சம் பவுடர் போட்டதுனால தெரியல, தூக்கம் அவ்வளவு தூக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் எதற்காகடா கையேந்தி நிக்கிறோம்? ஒரு சீட், ஒரு விழுக்காடு வாக்கு இல்லாத கட்சி இன்னைக்கு 500 கோடி பேரம் பேசுது. ஒரு விழுக்காடுங்க. இவங்களும் கொடுக்க தயாரா இருக்காங்க. விருப்ப மனு வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு ரூபாய் வரமாட்டாங்க கட்சி அலுவலகத்துக்கு. அந்த கட்சி 10 சீட்டு கேக்குது, கொடுக்கறான். சாதி கட்சி 50 கோடி 100 கோடி வாங்குது. சீமானந்தம் பேரம் பேசணும் நினைச்சிருந்தா எந்த கட்சியோடும் பேரம் பேசலாம். நாங்கள் சொகுசாக வாழலாம், நாங்களும் ரேஞ்ச் ரோவர்ல போலாம், லம்போகினில போலாம். இந்த 2 திராவிட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனா குறுக்கே இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இப்ப இவன் வர்றான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா போங்க. உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த புது பீஸ கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம், அதுக்கு தான் அடிக்கிறோம். கேள்விதான் கேட்கிறோம், கேட்பேன், தொடர்ச்சியா கேட்பேன், தொடர்ச்சியா கேட்போம். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க கேட்போம், வெகுண்டு வெகுண்டு வெடி உண்டாய் மாறி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அமெரிக்கா எடுத்துக்க, அங்க ட்ரம்ப் நிப்பாரு, இந்த பக்கம் இன்னொரு பிரதமர் அதிபர் வேட்பாளர் நிப்பாரு. 2 பேரையும் நிப்பாட்டி பேசுவாங்க. ஒருத்தர் ஏ, ஒருத்தர் பி. 2 பேர்ல யார் சரியா பேசுறாங்களோ, யார் அமெரிக்காவுக்கான பிரச்சனையை தீர்ப்புன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. அப்படி ஸ்டாலின், சித்தப்பு எடப்பாடி, நம்ம பக்கா மாசு, எங்க அண்ணன் 4 பேரையும் பேச விடு. எங்க அண்ணனை கூட நீ முதல்ல கூட பேச விடு, அதுக்கப்புறம் 3 பேரையும் பேச விடு. இல்ல 3 பேர் பேசின பிறகு அண்ணனை பேச விடு, இல்ல நடுவுல பேச விடு, எப்படி வேணாலும் பேச விடு. எங்க அண்ணன் பேச்ச மீறி இந்த 3 பேரும் பேசிட்டா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதிலிருந்து விலகிறோம்டா. பேசுவாங்களா? என்ன பேசுவாங்க? ஒருத்தர் துண்டு சீட்டு, ஒருத்தர் லெட்டர் பேடு, இன்னொருத்தர் A4 சீட்டு. யாரு துண்டு சீட்டு, யாரு பேடு, யாரு A4ன்னு உங்களுக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்திருக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எந்த கேள்வி கேளுங்க, அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் நிலத்தை, என் இனத்தை, என் மொழியை, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் துள்ள துடிக்க 41 பேரை கொண்டுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம என் கூட்டத்துக்கு இனிமேல் நான் தாமதமா வரமாட்டேன், என் தாமதத்தால் இது நிகழ்ந்து விட்டது, என் கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், என் கூட்டத்துக்கு வரக்கூடிய தம்பிமார்கள் மரத்துல ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது என்று ஒரு நாள் கூட சொல்லாத நீ எப்படிடா மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும்? ஒருத்தன் ஏறி நிக்கிறான் போஸ்ட் கம்பத்துல, இவர் இறங்கு இறங்குன்றாப்ல, அவன் நீங்க முத்தம் கொடுத்தாதான் இறங்குன்றான், நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கன்றாப்ல. கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்குமான கான்வர்சேஷனை பாருங்க. கட்சி கூட்டிலிருந்து தொண்டன் கட்சியின் துண்டை தூக்கி தலைவன் மேல எறிகிறான். இந்த இடத்துல இந்த துண்டை தூக்கி எங்க தம்பி எங்க அண்ணன் மேல இறங்கி ஒரு மேடை விட்டு ஒரு அடி. ஏய், எந்த துண்டை எறிகிற? எந்த துண்டை எறிகிற? ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி, உலகத்தின் 24 நாடுகளை ஆண்ட புலிக்கொடிடா நம் கொடி. எப்படி தூக்கி எறிவ? எங்கள் புலிக்கொடி என்பது, எங்கள் துண்டு என்பது. எந்த கட்சிக்காரனும் அப்படி பண்ண மாட்டான் உலகத்திலேயே. எங்கள் வீட்டில் பிள்ளை பிறந்தால் எங்கள் துண்டிலே கொடியிலே வாங்குற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் கொடியை, எங்கள் துண்டை உயிராக உணர்வாக நாங்கள் பார்ப்போம். என்னைக்காவது நாம் தமிழர் கட்சி நான் பார்த்திருக்கேன், பல இடங்கள்ல சாலைகள்ல கொடி கட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கொடியை கட்டிருப்பாங்க. யாரோ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் போவான், கூட்டத்தை கரூர்காரங்க கூட்டம் நடத்துறாங்க, பரமத்தி வேலூர்ல இருந்தோ இல்ல ஈரோட்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஒரு கொடி சாய்ந்து கிடந்தால் வண்டி, இருசக்கர வாகனமோ இல்ல காரோ ஓரமா நிப்பாட்டி அந்த கொடியை நட்டுட்டு தாண்டா எங்க கட்சிக்காரன் போவான். அவன் தாண்டா நாம் தமிழர் கட்சிக்காரன். இதே கரூர்ல செப்டம்பர் 27 தாவேக்கா பொதுக்கூட்டம். இந்த இடத்துல, இந்த இடம் அந்த இடமா, இந்த இடத்துல 1000 துண்டு கிடந்துச்சு. இந்த சாக்கடை குழிக்குள்ள 2000 செருப்பு கிடந்துச்சு. கட்சியின் துண்டை கூட மதிக்க தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறது. உன் கட்சி துண்டு தான், ஆனாலும் அதை மதிக்கணும்ல. திமுக மீது நமக்கு விமர்சனம் உண்டு. ஆனா திமுக காரன் பாருங்க,
டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடந்தாலும் துண்டை கட்டியா பிடிச்சிருப்பான். உடன் பிறப்பே கலக உடன் பிறப்பேன்னு படிச்சிருப்பான். வேட்டியில கட்டிருப்பாரு, முரட்டு போதையா இருக்கும், ஆனாலும் ஒரு வேட்டி விட மாட்டாரு. கருப்பு சோப்புடா, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்க. நம்ம நக்கலுக்கா சொல்லலுங்க, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட்ல பார்டர் இருக்கும். சட்டையா கருப்பு சோப்பு, பொட்டா கருப்பு சோப்பு, தாவணியா கருப்பு சோப்பு. கருப்பு சோப்பை மதிப்பான். அந்த கட்சிக்காரன் கரப்ஷன் பண்றான், கமிஷன் பண்றான், கலெக்ஷன் பண்றான், விமர்சனம் இருக்கு, ஆனாலும் அந்த கட்சி துண்டை மதிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நேர் எதிர் தத்துவம். அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி. அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன். அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன் என்று நிற்கிறோம். ஆனாலும் ஆர்எஸ்எஸ் அவன் துண்ட மதிப்பான், அந்த கொடியை மதிப்பான். கட்சி கொடியை மதிக்கணும், கட்சி துண்ட மதிக்கணும் என்று கத்துக் கொடுக்காத ஒரு கேடுகட்ட தலைவன் இந்த பக்காமாசு. அப்ப என்ன ஒழுக்கத்தை நீ கத்துக் கொடுத்துக்கிற உங்க கட்சிக்காரனுக்கு? அரசு என்பது யாருக்காக? மக்களுக்காக. மக்களை சாக கொடுத்து விட்டு ஓடி போய் சிபிஐ என்கொயரி வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், கரூர் எஸ்பியை வந்து விசாரிச்சா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, கரூர் எஸ்பியோ சிபிஐயோ என்னையோ துணிஞ்சு நிக்கணும்டா. ஒரே ஒரு வழக்கு கரூர் காவல்துறை மதியழகன் மேலையும் இந்த நிர்மல்குமார் மேலையும் அப்புறம் இந்த பேர் என்ன பேரு புசி 84 மேலையும் போட்டுருச்சு. போட்ட உடனே 3 பேர் மேல வழக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணது மொத்த கட்சிக்காரன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கரூர் காவல்துறை நல்ல காவல்துறை, நான் கண்டிச்சன்ல, நல்ல காவல்துறை தேடவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரூர் காவல்துறை தேடல. ஆனா கரூர் காவல்துறை தேடவே இல்லை. அவன் என்ஹெச்ல 80 கிலோமீட்டர் வேகத்தை போயிட்டு இருக்கான். அந்த கட்சியில கூடிய டாக்டர் பிரபு அவன் கோவால போய் ஒரு வாரம் ரெசார்ட், ஒரு வாரம் கழிச்சு செல்போன் ஆன் பண்ணி பார்த்திருக்கான். சிக்னல் வருதுடா, ஆஃப் பண்ணிரு, காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. யாரா நீங்க? புசியானதுலாம் வந்து உசுருக்கு ஒரு ஆபத்துனா கொய்யால கடல் மேலே ஓடுனாரு, கடல் மேலே ஓடிட்டாப்ல. கடலுக்குள்ள போய் பத்திருக்கல. கடலுக்குள்ளே புசியானந்து போட்டுக்குள்ளே சென்று இலங்கை சென்றாரா, இந்தோனேசியா போனாரா? இல்லடா சர்வ இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? மக்கள் செத்து கிடக்காம ஓடிட்டாங்க. மக்களை சாகும் போது நான் காமெடிக்கா சொல்லல, 41 பேர் சாக கொடுத்துட்டு ஓடி போற ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி போவானா மாட்டானா என்ற கேள்வியை மான தமிழர்கள் வாழ்கிற இந்த கரூர்ல எழுப்புறோம். ஓடி போவான்ல.